இந்த செருப்பு என்ன விலை? 50 ரூபா. இது 65 ரூபா. செம்பட்ட எப்படி இருக்க? எப்போ ஊர்ல இருந்து வந்த? நேத்து. அதுக்குள்ள எதுக்கு வந்த? ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. போகல, நீ போயிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தக்காளி 1 கிலோ கொடுங்க. சரி வா. எவ்வளோ இப்பெல்லாம் நீ ஏன் வீட்டுக்கே வர்றதில்ல? உன் அண்ணனுக்கு தான் என்ன பிடிக்கலையே. என்னை பார்த்தா அதுக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் கிடக்கான், நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. நான் உன் வீட்டுக்கு வரணும்னா உன் அண்ணன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? நான் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் உங்க வீட்டுல தானே இருப்பேன். சரி சொல்றேன். நீ எதுக்குடா அவகிட்ட பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொல்லிருக்கல, வாடா. நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க. கட்டிக்கடா. அதெல்லாம் முடியாதுடா, வாடா. நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் வருவேன். இப்படி வரமாட்டேன். முடியாதுடா. கபாய்ஸ் பாய்ஸ் இடி மாட்டுக்கு பிறந்தவன் விட்டுட்டானே. என்ன ஐஸ் ரொம்ப சேஃப்டியா போற மாதிரி தெரியுது. டேய் போடா, போய் சொல்லடா. ஏய் காயம்ப, கோயில் மண்டபத்தில் உன் தம்பி தனியாக உட்காந்துருக்காண்டா, போய் கூட்டு வாடா, எங்கேயா போயிட போகிறான். வாடா. முடியாது. வாடாங்கறல்ல. நீ ஆனந்தியை கட்டிக்கிறேன்னு சொல்லி வர்றேன். ஏன்டா இப்படி அலும்பு பண்ற? வாடா. அவளை கட்டிக்கிறேன்னு சொல்லி வர்றேன். சரி, நான் அவளை கட்டிக்கிறேன். வா. ஒரு கோடி இது போ
ஏப்பா நீ அந்த உப்பூர்காரிய கட்டிக்கிற சம்மதிச்சேன்னு சொல்லி உன் தம்பி ஊரா சொல்லிக்கிட்டு தர்றானே நெசந்தானா? அட சும்மாப்பா, அவனை சமாளிக்கிறதுக்காக கட்டிக்கிறான்னு பொய்யே சொன்னேன். அதை நம்பிக்கிட்டு இந்த பையன் ஊரு பூரா தம்பட்டை அடிச்சுட்டு தெரியுறான். ஓஹோ அப்படியா? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? பொம்பளை வாசமே வேண்டாமே நான் பாட்டுக்கு ஒதுங்கி உக்காந்துருக்கேன். நான் போய் அவளை கட்டிக்குவேனா? இந்த குழப்பம் என்னைக்கு தான் தீரப்போகுதோ? சிவன் கோயில்ல உன் தம்பி கிட்ட என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னியே, அப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேன். எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னோட 100 வருஷம் வாழ்ந்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ சொன்னது நம்பி இருக்க கூடாது. பழப்போன மனசு நம்பிடுச்சு. பரவாயில்லையா? நீ சொன்னது பொய்யா இருந்தா கூட என்ன கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு. அது போதும், அது போதும். சேர்த்திருக்காயா? உங்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி ஏகப்பட்ட சொத்து வாங்கியிருக்கான். அவன் பிள்ளைய அமெரிக்காவில் படிக்க வைக்கிறான். யாருக்காவது தெரியுமாயா? ஆனா என்னைக்காவது உங்களை பத்தி நினைச்சு பார்த்திருப்பானா அந்த சங்கரலிங்கம்? நானும் மீனவன் தான். உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கும் தெரியும். இன்னைக்கு 1 கிலோ அரிசி 30 ரூபா விக்குதியா? கிலோ 40 ரூபாய்க்கு மீனை வித்துட்டு நீங்க எல்லாம் என்னத்தை வாரி கட்ட போறீங்க? விலை ஏத்திக்கிட்டா காதுல வாங்க மாட்டேங்கிறானே. அவன் சாராயம் வித்துட்டு இருந்த பையன். உங்களுடைய நிலைமை என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், அவன் சங்காத்தமே வேணாம். உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தான்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் தர்றேன். தூக்கி அவன் மூஞ்சில விட்டுறீங்க. நீங்க என்ன விலை சொல்றீங்களோ அந்த விலைக்கு நான் எடுத்துக்கிறேன். சரிதானே? சரிதானையா? சரிப்பா, ஊருக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்றோம்.